நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து டிப்ளமா ரிசல்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் நடக்க போகிற இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 அப்டேட் பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க. முதல் தகவலாக பார்த்திங்கன்னா வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப் 2026, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன் சம்மர் வெக்கேஷன். அதாவது வந்து இப்போ செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போகக்கூடிய மாணவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 90 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் பண்ணணும். கம்பெனிஸ் போயிட்டு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷனில் மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வந்து மாணவர்கள் 2 வாரம் வந்து மாணவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது அந்த கம்பெனியில் வந்து என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி எல்லாம் ஒர்க் நடக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, அதாவது வந்து 15 நாள் வந்து நீங்கள் வந்து கம்பெனிக்கு போகணும். இல்லைன்னா ஒரு 2 வாரம் 14 நாள் அதுமாரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது டெய்லி என்னென்ன அந்த கம்பெனியில் வந்து ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன தயாரிக்கிறாங்க, அது பார்த்தினா டெய்லி ரிப்போர்ட்டு. அப்புறம் நீங்கள் போய் சேர்றீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு 2 வாரம் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு இன்சார்ஜ் மூலமாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி பங்க்சுவாலிட்டியாக வந்தீங்களா, அப்புறம் நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கல் ஸ்கில்லாம் கற்றுக்கினீங்க, எப்படி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க, நீங்கள் வந்து என்னென்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஹியூமன் ரிலேஷனு இதெல்லாம் எப்படி வளர்த்துக்கினீங்க, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன்லாம் எப்படி பண்ணீங்க, இதை பார்த்தினா இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும். இது வந்து இன்டர்னலுக்கான மார்க் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்டர்னல் மார்க் வந்து 40 மார்க்கு. ஆனால் வந்து அது 50க்கு வச்சு 40க்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பங்க்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா லெவல் ப்ரொஃபிஷியன்சி, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸு, அப்புறம் எபிலிட்டி டு சால்வ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸு, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், ரிப்போர்ட் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான மெயின் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க் நடத்தி 60 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த டெய்லி நான் சொன்ன டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு, அப்புறம் அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும், அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் வைக்கணும், இன்டர்ன்ஷிப்புக்கான ரிப்போர்ட்டு, அப்புறம் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அப்புறம் வைவா. ஸோ மொத்தம் 100 மார்க் வச்சு இதை வந்து 60 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ யாரெல்லாம் செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போகிறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது. 90 ஹவர்ஸ் முக்கியமாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது 2 வாரம் போகணும். இதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அப்புறம் டெய்லி ரிப்போர்ட்ஸ், அதாவது வந்து 14 டேஸில் டெய்லி என்னென்ன பண்ணோம் அப்படின்ற ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் கழித்து அடுத்து வரப்போகிற அக்டோபர் மாதம் போர்டு எக்ஸாமில் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் போகாதவங்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து உங்கள் தெரிஞ்ச கம்பெனியோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கம்பெனிலையோ நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போகலாம். உங்களுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, ஏன்னா வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. அந்த கேப்பில் நீங்கள் போயிடலாம். இல்லை உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போக முடியல, இல்லை ஆன்லைனில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீட் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் வச்சுருந்தாங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிற மாணவர்கள், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இன்னும் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து ஃபைனல் இயரில் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்து மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வரும். அதே போல் இன்டர்ன்ஷிப் போன மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ மே மாதம் எண்டில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து முடியும். ஃபைனல் இயர் இப்போ முடிக்கிற மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாதம் தான் முடியும். அதாவது வந்து 6 மந்த் அப்படின்ற அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்களோ அந்த டேட்லேருந்து 6 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதை வச்சு மார்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டுட்ருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிற மாணவர்கள் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் ரிசல்ட் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து டெய்லியும் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நீங்கள் ரிசல்ட் எப்போ வரும்னு நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் வீடியோ வந்து கூடிய விரைவில் நம்ம சேனலில் வரும்.
டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு. உங்கள்கிட்ட வேறு எதனா கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.